என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய சீடர்களை அணுகிய விதம், அவர்களோடு பழகிய விதம், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விதம், அவர்களுக்கு முன் உதாரணமாய் வாழ்ந்த விதம், சாட்சிய வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தந்தது, தங்களின் பலவீனத்தில் மது பலம் அவர்கள் மீது நிறைவாக இறங்குவதை அனுபவித்தார்கள். அந்த அனுபவம் மிகப்பெரிய வல்லமையாய் செயல்படுத்த உதவியது. தான் என்ற ஆணவம், பெரியவன் என்ற உணர்வு, பயம், கோழைத்தனம் மட்டுமே அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளது என்ன தெரியுமா? நாசரேத்துர் இயேசு, அவர்தான் எங்களை நிறைந்து இருக்கிறார். அகில உலகத்தையே படைத்தவரை உனக்கு தருகிறோம். அவரை உமக்கு சொந்தமாக்கிக்கொள், எல்லாம் உனக்கு நலமாக மாறும். ஆண்டவரே, நீர் பல தருணங்களில் நாங்கள் எதிர்பார்ப்பதை தருகிறீர். சிறப்பாக நாங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு மேலாகவும் தருகிறீர். கால் ஊனமுற்றிருந்தவர் பேதுருவிடமிருந்து எதிர்பார்த்தது சில சில்லறை காசுகள் தான். ஆனால் அவர் பெற்றுக்கொண்டது உடல் சுகத்தை. பொருளாதார காரியத்தை எதிர்பார்த்தவருக்கு உடல்நலம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்களும் எதிர்பார்ப்பதற்கு மேலாக செய்யக்கூடிய தேவன் நீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதம் எங்களுடைய நோய்கள், கஷ்டங்கள், கவலைகளை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து நலமோடு வாழ அருள் தாரும் சுவாமி. ஆமேன்.